Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. நாம் யார் சாகாத வானம் நாம் வஞ்சத்தின் நெஞ்சங்கீரும் வாழ்வீரம் வர்ணிக்கும் பரணி பாட்டின் வடிவம் நாம் வாகைப்பூ மாலை சூட ஆழ்வீர பேரரசை அமைத்து காட்டும் அடிப்படை நாம் கொல்லாத குடும்பங்களை ஒழித்து கட்ட குமுறுகின்ற எரிமலை நாம் நச்சுமர வேரர்த்த தீர்த்து கட்டும் புயலும் நாம் வீழாத வீரமே வேகாத நெருப்பே உன் பேர்தான் வைகோவா. திராவிட வேங்கை, மொழிப்போர் தியாகி, தமிழீழ போராளி, மாநில உரிமைக்காக போராட்டங்கள் நடத்திய, பலமுறை சிறை சென்ற மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ இன்று தனது 79வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இந்நாளில் வைகோ கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்க்கலாம். வை கோபால்சாமி என்று இயற்பெயர் கொண்ட வைகோ திருநெல்வேலி மாவட்டத்திற்குட்பட்ட கள்ளிங்கப்பட்டியில் வையாபுரி மாரியம்மாள் தம்பதியினருக்கு 1944ஆம் ஆண்டு பிறந்தவர். 1964ஆம் ஆண்டு தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா முன்னிலையில் சென்னை கோகலே மன்றத்தில் இந்தி எதிர்ப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு முதலில் பேசியதன் மூலம் அரசியல் களத்தில் காலடி எடுத்து வைத்தார் வைகோ. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய உறுப்பினராக இருந்த வைகோ 1992ஆம் ஆண்டு அக்கட்சியில் இருந்து விடுபட்டு பின்னர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார். வைகோ திமுகவில் இருந்தபோது மாநில மாணவர் அணி துணைத் தலைவர், திமுக தேர்தல் பணிக்குழு தலைவர், திமுக தொண்டர் அணி தலைவர் என பல்வேறு பொறுப்புகளில் இருந்துள்ளார். 3 முறை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகவும் 2 முறை நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராகவும் இருந்துள்ளார். தற்பொழுது 4வது முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக உள்ளார். வைகோ அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு அளித்து வருகிறார். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசியதற்காக கடந்த 2001ஆம் ஆண்டு பொடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 19 மாதங்கள் சிறைவாசம் கண்டார். 2004 முதல் 2009 வரையில் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு இந்திய அரசு எப்படியெல்லாம் உதவியது என்பதை விளக்கி குற்றம் சாட்டுகிறேன் எனும் புத்தகத்தினை வைகோ எழுதியுள்ளார். 2004-2009 ஆண்டுகளில் இந்திய பிரதமருக்கு தான் எழுதிய கடிதங்களையும் தனக்கு பிரதமர் எழுதிய கடிதங்களையும் இந்த புத்தகத்தில் தொகுத்துள்ளார் வைகோ. இதை ஆங்கிலத்தில் ஐ அக்யூஸ் என்ற தலைப்பில் வெளியிட்டும் உள்ளார். நதிநீர் இணைப்புக்காக தொடர்ந்து 1 மாத காலம் நடைப்பயணமும் மேற்கொண்டார். அது மட்டுமன்றி தமிழகத்தின் முக்கியமான பிரச்சினைகளான முல்லை பெரியாறு பிரச்சினை, ஈழத் தமிழர் பிரச்சினை, மீனவர்கள் பிரச்சினை, ஸ்டெர்லைட் என பல போராட்டங்களையும் வைகோ இன்று வரை முன்னின்று நடத்தி வருகிறார். மதுவிலக்கை வலியுறுத்தி சுமார் 2400 மைல் தொலைவுக்கு தொடர் நடைப்பயணம் மேற்கொண்டவர். சுற்றுச்சூழலை பாதுகாக்க கடுமையாக போராடி அதில் வெற்றி கண்டது. 30 முறை கைதானது. 5 ஆண்டுகள் சிறையில் தன் வாழ்நாளை கழித்தது. 1 கோடி மைல் தொலைவுகளுக்கு மேல் பயணம் செய்தது. தமிழகத்தில் 50,000 கிராமங்களுக்கு மேல் சென்று மக்களை சந்தித்தது என வைகோவின் வாழ்க்கை நகர்வுகளை சொல்லிக் கொண்டே போகலாம். சீமை கருவேல மரங்களை அழிப்பதற்காக வழக்கு தொடுத்து அதில் வாதாடி வெற்றியும் கண்டவர் வைகோ. ஸ்டெர்லைட் பிரச்சனையில் உலக கோடீஸ்வரர்களில் ஒருவரான ஸ்டெர்லைட் அதிபரை எதிர்த்து 18 ஆண்டுகள் போராடியிருக்கிறார். இதற்காக உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் தானாகவே வாதாடியிருக்கிறார். தனித்தமிழ் ஈழம் அமைப்பதற்காக பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கருத்தை உலக அரங்கில் முதலாக முன்வைத்ததும் இவர்தான். வைகோ தீவிர அரசியலுக்கிடையே 50க்கும் அதிகமான புத்தகங்களையும் எழுதியுள்ளார். மக்கள் போராளியாக வாழும் வைகோவின் லட்சிய பயணம் தொடர மதிமுகம் தொலைக்காட்சி மனதார வாழ்த்தி மகிழ்கிறது.